நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிற அதே அளவுக்கு நம்ம மனசை ஆரோக்கியமா வச்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புல ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நம்ம பாடி நமக்கு உடனே ஏதாச்சும் ஒரு சைன் காட்டும். உதாரணத்துக்கு லைட்டா காய்ச்சல் வர மாதிரி இருக்கு, இல்லைன்னா பயங்கரமா இருமல் வருது, பல்லு வலிக்குது அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? ஐயோ, இது அப்படியே விட்டுறக்கூடாது, பெருசாயிடும்னு டக்குல ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுவோம். ஆனா மென்டல் ஹெல்த் விஷயத்துல நம்ம அப்படி யோசிக்கிறதே இல்லை. மனசுல வர சின்ன சின்ன எச்சரிக்கை அறிகுறிகள் எல்லாம் இக்னோர் பண்ணி அது ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு போய் இனி இதை என்னால தனியா ஹேண்டில் பண்ணவே முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு வரும்போது தான் நம்ம ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலை தேடி போறோம். உடம்பு சரியில்லைன்னா எப்படி டாக்டர் பார்க்குறோமோ அதே மாதிரி மனசுல பிரச்சனைனா நம்ம பார்க்க வேண்டிய ப்ரொஃபஷனல் தான் சைக்காலஜிஸ்ட். இன்னைக்கு வீடியோல நீங்க எப்போ ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணுன்றதுக்கான மிக முக்கியமான 5 அறிகுறிகளை பத்தி தான் பார்க்க போறோம். நம்பர் 1, எமோஷனல் மற்றும் மூட் சேஞ்சஸ். நம்ம எல்லாருக்குமே பொதுவாக ஒரு ஸ்டேபிளான மூட் இருக்கும். சில பேர் எப்பவும் ஜாலியா இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. ஆனா இந்த நார்மல் மூட்ல இருந்து மாறி உங்க மனசு எப்பவுமே ரொம்ப லோவா ஃபீல் ஆகுது, ஃபியூச்சரை நினைச்சா ஒரு நம்பிக்கையே இல்லை, எதுலையுமே ஒரு சந்தோஷம் கிடைக்கலனா நீங்க அலர்ட் ஆகணும். லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். முக்கியமா முன்னாடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள், உதாரணத்துக்கு ஃபுட்பால் விளையாடுறது, கிட்டார் வாசிக்கிறது, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில சுத்துறதுன்னு எதுவா வேணா இருக்கலாம். ஆனா இப்போ அது எதையுமே செய்ய உங்களுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதை செஞ்சா கூட உங்களுக்கு ஒரு சந்தோஷமே கிடைக்கல அப்படின்னா உங்க மனசுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சீவியர் ஆன்சைட்டி மற்றும் மூட் ஸ்விங்ஸ். இதோட சேர்ந்து அளவுக்கு அதிகமான பதற்றமும் ஸ்ட்ரெஸ்ஸும் உங்க டெய்லி லைஃபை பாதிக்கும். உங்களால ஒழுங்கா படிக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, 4 பேர் முன்னாடி பேச பயமா இருக்கும், ஒவ்வொரு செகண்டும் மூட் மாறிட்டே இருக்கும், சடனா கோபம் வரும், திடீர்னு அழுக வரும். இந்த மாதிரி மூட் சேஞ்சஸ் இருந்தா வெயிட் பண்ணாம ஒரு சைக்காலஜிஸ்டோட ஹெல்ப் சீக் பண்றது ரொம்ப நல்லது. சைன் நம்பர் 2, லைஃப் ஸ்டைல் மற்றும் பாடி கிளாக் சேஞ்சஸ். உங்க லைஃப் ஸ்டைல்ல சடனா வர சில மாற்றங்களும் மென்டல் ஹெல்த் பாதிப்போட அறிகுறி தான். வழக்கமா எல்லாரும் ஜாலியா பழகுற ஒரு பர்சன் திடீர்னு எனக்கு யார் கூடவும் பேச பிடிக்கல, எதையும் பார்க்க பிடிக்கலன்னு தங்களை கம்ப்ளீட்டா ஐசோலேட் பண்ணி எப்பவும் ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்கன்னா அது ஒரு பெரிய வார்னிங் சைன். சில பேர் இதுக்கு நேர் ஆப்போசிட்டா முன்னாடி பேசாதவங்க கூட திடீர்னு ஓவரா சோஷியலைஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 6 முதல் 9 மணி நேர தூக்கம் அவசியம். ஆனா நீங்க இப்போ நாள் முழுக்க தூங்கிக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளவு தூங்கினாலும் தூக்கம் பத்தல அப்படின்னாலோ அல்லது நைட் போனை எல்லாம் தள்ளி வச்சுட்டு தூங்க ட்ரை பண்ணா கூட மண்டைக்குள்ள ஏகப்பட்ட ரேசிங் தாட்ஸ் ஓடி தூக்கமே வரலனாலோ அது ஆபத்து. அதே மாதிரி சாப்பாட்டுல திடீர்னு ஆர்வம் குறைஞ்சு பசியே இல்லாம போறது, இல்லனா ஸ்ட்ரெஸ்னால அளவுக்கு அதிகமா ஓவர் ஈட்டிங் பண்றதும் ஒரு அலார்மிங் சைன் தான். சைன் நம்பர் 3, ஓவர் திங்கிங் அண்ட் நாட் ஃபீலிங் யோர் செல்ஃப். 24 மணி நேரமும் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி ஓவர் திங்க் பண்ணி டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறது. மண்டைக்குள்ள ஏகப்பட்ட தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் மேல எனக்கு ஏதோ ஆகிருச்சு, நான் வழக்கமா இருக்கிற மாதிரி இல்லை, ஐ எம் நாட் ஃபீலிங் மை செல்ஃப் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்குள்ளே தோன்றும். சுத்தி இருக்கிறவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க மனசுல ஏதோ மாற்றம் நடக்குதுன்றத உங்களுக்கே புரிய வைக்கும். அந்த டைம்ல ஒரு தெரபிஸ்ட பாக்குறது தான் உங்களுக்கு நல்லது. சைன் 4, அன்எக்ஸ்பிளைன்ட் பிசிக்கல் சிம்டம்ஸ். மென்டல் ஹெல்த்தும் பிசிக்கல் ஹெல்த்தும் ஒன்னோட ஒன்று ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆனது. உங்க மனசு பாதிக்கப்படும் போது உங்க பாடி சில பிசிக்கல் சைன்ஸை காட்டும். உதாரணத்துக்கு அடிக்கடி வர கடுமையான தலைவலி, நெஞ்சு படபடப்பு, நெஞ்சில ஏதோ பாரம் வச்ச மாதிரி இருக்கிற ஃபீலிங், அடிக்கடி வர வயிற்று வலி அல்லது டைஜஷன் பிரச்சனைகள். நீங்க ஒரு டாக்டரை போய் பார்த்து எல்லா செக்கப்பும் பண்ணி பிளட் டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட்ல எல்லாமே நார்மல்னு வந்துடும். ஆனா இந்த சிம்டம்ஸ் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட காரணமே இல்லாத உடல் உபாதைகளுக்கு பின்னாடி இருக்கிறது உங்க மனசோட அதீத ஸ்ட்ரெஸ்ஸும் மென்டல் ஹெல்த் பாதிப்பும் தான். 5வது, unable to get out of a crisis. நம்ம லைஃப்ல ஏகப்பட்ட சோகமான சிச்சுவேஷன்ஸை கடந்து தான் வரும். சில பேரால ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட்டோட அதை ஈஸியா ஓவர் கம் பண்ணி வெளில வர முடியும். ஆனா சில பேரால என்னதான் சுத்தி ஆட்கள் இருந்தாலும் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த சோகத்துல இருந்து வெளில வரவே முடியாது. உதாரணத்துக்கு ஒரு மோசமான பிரேக்கப், டைவோர்ஸ், நமக்கு ரொம்ப பிடிச்ச பேரண்ட்ஸ் அல்லது பார்ட்னரோட மரணம், இல்லனா திடீர்னு வேலை போறது, இந்த மாதிரி ஒரு பெரிய லைஃப் கிரைசிஸ் வரும்போது நீங்க கம்ப்ளீட்டா அதுக்குள்ளேயே மூழ்கி ஒரு அதீத விரக்தியிலும் தனிமையிலும் தவிக்கிறீங்கன்னா ஒரு தெரபிஸ்ட கன்சல்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன இந்த அறிகுறிகள் எல்லாமே நம்ம லைஃப்ல எப்பவாச்சும் ஒரு முறை வந்துட்டு போறது நார்மல் தான். ஆனா இந்த அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து 2 வாரங்களுக்கு மேலாக அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம
உங்கள் டெய்லி லைஃப்பை, உங்கள் வேலையை, உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பயங்கரமாக பாதிக்குதுன்னா ப்ளீஸ் தயங்காம ஒரு தெரபிஸ்டோட சப்போர்ட்டை எடுங்க. உடல் நலத்துக்கு எப்படி டாக்டரோ, மனநலத்துக்கு அப்படிதான் சைக்காலஜிஸ்ட் ஒரு தெரபிஸ்ட். இவளை தயங்குறதுக்கு தேவையே இல்லை. ஒருவேளை நான் சொன்ன சயின்ஸ்லாம் நீங்க இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட் தேவைன்னா ஒப்பம்ல 25/7 ஆன்லைன் தெரப்பி சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு தேவையான லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி உங்க செஷனை உடனே புக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.